February 2008, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. பெரியோர்களே, நண்பர்களே, அதிவேக ரயில்கள் போக்குவரத்தை தொடங்கி வைக்கும் இனிய வாய்ப்பை பெற்றமைக்காக என்னுடைய மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய போக்குவரத்தில் முக்கிய இடம் வகிப்பது ரயில்கள்தான் என்பதில் ஐயமில்லை. பயணிகள் போக்குவரத்துக்கு மட்டுமின்றி பொருள் போக்குவரத்திற்கும் பெரிதும் உதவிகரமாக இருப்பவை ரயில்கள். நாளுக்கு நாள் மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டே வருவதால் பல புதிய தடங்களை தோற்றுவிக்க முடிவு செய்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் முதலாவதாக இருக்கின்ற தடங்களில் கூடுதல் ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு மட்டும் ஒரு வாரத்தில் 6 புதிய ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. புதிய அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் 40 ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பல ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரை இருவழி பாதைகள் உள்ளன. கன்னியாகுமரி வரையில் இருவழி பாதையாக்கும் திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகள் முடிந்துவிட்டன. படிப்படியாக இத்திட்டம் விரைவாக நிறைவேற்றப்பட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இத்தருணத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ரயில் நிலையங்களில் நடைமேடைகள் சரியாக இல்லை என்றும் கூரைகள் சரிவர அமைக்கப்படவில்லை என்றும் புகார்கள் வருகின்றன. இந்த குறைபாடுகள் பெருமளவில் சீர் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் போதுமான அளவுக்கு குடி தண்ணீர் வசதியும் கழிப்பறை வசதியும் இல்லை என்பதை நானும் பார்க்கிறேன். பல்வேறு இடங்களில் அவை சரியாக பராமரிக்கப்படாததால் மக்களுக்கு பயன்படவில்லை. விரைவிலே அவற்றை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரயில் நிலையங்களிலிருந்து ஆங்காங்கே இருக்கின்ற பயணிகளின் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கும் வருவதற்கும் பேருந்து வசதி இல்லை என்பதை ஒரு பெரிய குறைபாடாகவே கூறி வருகின்றார்கள். இது பற்றி மாநில அரசுகளுடன் கலந்து பேசி பொதுமக்களுடைய வசதிக்காக ரயில் நிலையங்களுக்கு பேருந்துகள் வந்து செல்ல தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் திருநீர்மலை பேரூராட்சி செயல் அலுவலர், சென்னை பேரூராட்சிகள் இயக்குனருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். திருநீர்மலை பேரூராட்சிக்கு உட்பட்ட ரங்கா நகர் வழியாக நாட்டுக் கால்வாய் செல்கிறது.
இந்த கால்வாய் சீரமைப்பு பணி இன்னும் முடிவடையவில்லை. சுற்றுப்புறங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளிவரும் கழிவு நீர் இக்கால்வாயின் வழியாக வந்து ரங்கா நகரில் தேங்கி சுகாதார கேட்டினை ஏற்படுத்துகின்றது. அதனால் குடியிருப்போர் நல சங்கங்கள் கால்வாய் பணியை பூர்த்தி செய்ய வற்புறுத்தி வருகின்றன. இவ்வாண்டு வெள்ள நிவாரண பணியின் கீழ் இப்பணி மேற்கொள்ளப்பட இருந்தது. ஆனால் இத்திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படவில்லை. அதனால் அவசர அவசியத்தை கருதி சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவாகும் இப்பணியை பேரூராட்சியின் பொது நிதியில் இருந்து செய்து முடிக்க தங்கள் அனுமதியை வேண்டுகின்றேன். நன்றி. தங்கள் நம்பிக்கையுள்ள